அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம யாரை சந்திக்கிறோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்குரைஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஐயா இள புகழேந்தி அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இதுவரைக்கும் வயநாடு இந்த நிலச்சரிவு பெருந்துயரில் குறிப்பாக நம்ம தமிழ்நாடு மக்கள் பெரிய அளவுக்கு அதில் போய் நேரடியாக உதவி செஞ்சாங்க. பல்வேறு மாவட்டங்களில் நிறைய உதவிப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் நேரடியாக தன்னார்வர்கள் சென்றார்கள், உதவி செய்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் 5 கோடி ரூபாய் கொடுத்து தமிழ்நாடு அமைச்சர் ஒரு நேரிலேயே சென்று கேரளாவுடைய முதலமைச்சரை நேரில் சென்று அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அந்த தொகையை கொடுத்தார்கள். இப்படி இருக்கிற பட்சத்தில் அதை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் நேரில் வயநாடு சென்று அங்கே அந்த துயரத்திலேயே நேரடியாக அதில் பங்கு கொண்டார்கள், பார்த்தார்கள், மக்களை எல்லாம் பார்த்தார்கள். அதற்கு பின்னால் இப்போ தான் பிரதம மந்திரி மோடி அவர்கள் போயிருக்கிறாரு, போய் பார்த்துருக்காரு. இன்னும் எதுவும் உதவி தேவை அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளோ காலம் ஒரு இந்தியா நாட்டினுடைய பிரதம மந்திரி ஒரு நாட்டினுடைய மாநிலம் மாபெரும் துயரில் உள்ளாகிற போது ஒரு நேரில் சென்று கூட பார்ப்பதற்கு இவ்வளவு நாட்களாக எல்லா மீட்பு பணிகளும் முடிவடைந்து போச்சு. எல்லா மீட்பு பணிகளும் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு போகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இதை எவ்வாறு பார்க்கிறது? இது உங்களுடைய பார்வையில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பேரிடர், பேரழிவு, எதிர்பாராமல் நடைபெற்ற இயற்கை பேரிடர். அந்த பேரிடரில் அரசு செய்ய வேண்டிய வேலை, அரசுகள் சந்திக்க வேண்டிய வேலை, மக்களை பாதுகாப்பது, மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மீண்டும் சரிப்படுத்தி கொடுப்பது ஆகிய பல கடமைகள் இருக்கின்றன. இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே இம்மிடியட்டா அடுத்த நிமிடமே எங்களுடைய தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் உதவிகரம் நீட்டியது மட்டுமல்ல, இங்கிருந்து மருத்துவர்களையும், இன்னும் கேட்டீங்கன்னா மருந்துகள் உட்பட எல்லோரையுமே அனுப்பி அங்கு இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கான வேலையை தமிழ்நாடு அரசு செய்தது. தமிழ்நாடு மாநில அரசு இந்த அரசு செய்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு நிதி உதவியும் செய்கிறார். பொருள் உதவி மட்டுமல்லாமல் மக்கள் மூலமாக என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு அரசு அதிகாரிகளை, டாக்டர்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. இது ஒரு பக்கம். மற்றைய சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்தும் அதே மாதிரி உதவிகள் அவங்களுக்கு கிடைச்சது. கேரளா இப்போ முக்கியமாக இதில் கவனிக்கப்பட வேண்டியது ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? யூனியன் கவர்மெண்டினுடைய கடமை என்ன? ஏன் அந்த கடமையை செய்யாமல் வேடிக்கை பார்க்குது? பாரதிய ஜனதா என்பது எதை செய்தாலும் அதிலே ஒரு அரசியல் கணக்கு வச்சுக்கிட்டு செய்த தவிர தன்னுடைய அரசு கடமையாக செய்கிறதே கிடையாது, தன்னுடைய பணியாக அதை பார்க்கறதே கிடையாது. முக்கியமாக தனக்கு வாக்களிக்காத மக்கள் செத்து போகணும், தனக்கு வாக்களிக்காத மக்கள் அழிஞ்சு போனாலும் சரி, அதை பத்தி கவலையே கிடையாது என்று இருக்கக்கூடிய ஒரு மிக மலிவான சர்வாதிகார போக்கில் இருக்கக்கூடியதாக பிஜேபி இருக்கு. அதனுடைய விளைவுதான் அதனுடைய தலைவராக இருக்கிற நரேந்திர மோடி வாயவே திறக்கல. இப்ப கூட பாருங்க, 30ஆம் தேதியே மாநிலங்களவையில அமித்ஷா கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது, இந்த வயநாடு சம்பந்தமாக கேட்கும் போது அமித்ஷா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பெருசா எழுந்து சொல்றார், நாங்க ஏற்கனவே மாநில அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்தோம், எச்சரிக்கை செய்தும் கூட மாநில அரசு, கேரள அரசு அதை சரியாக கவனிக்கவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை, அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு வருதுன்னு தேவையில்லாமல் கேரள அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டை சொல்றதுக்கு மாநிலங்களவையை அமித்ஷா பயன்படுத்தினாரே தவிர, இந்த உதவி செய்யணும், அங்க இவ்வளவு ஆபத்து இருக்கு, நாங்களும் போறோம்னு செய்யல. அந்த நேரத்துல கூட பினராயி விஜயன் தெளிவாக கொடுத்தாரு. இந்த நேரத்துல போய் இப்படி இல்லாம பேசுவது, மக்களுக்கு எப்படி நாம உதவி செய்யணுமோ அதை செய்ய வாங்க, இதுல அரசியல் பேசாதீங்க, இன்னொருத்தர் மேல குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிற வேலை செய்யாதீங்கன்னு சிஎம் சொன்னாங்க. அதற்கு பிறகு ஒன்றிய அரசு திரும்பி கூட பார்க்கல.
இன்னும் கூட ஒண்ணு கேட்டீங்கன்னா, இந்த பேரிடரை பற்றி ராணுவத்தினருடைய உதவிகள் எல்லாம் கேட்டு ராணுவத்தினர்லாம் வரும் பொழுது அதுல இருக்க மேஜர் ஜெனரல் ஒருத்தர் சொன்னார், இப்படிப்பட்ட பேரிடர் இந்தியாவிலே நடைபெற்றதாக நான் நினைக்கவே முடியல, நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கொடூரமாக இருக்கு இந்த சீரழிவு. பேரிடர் அப்படின்னு ராணுவ மேஜர் சொல்றார். அங்கிருந்து வந்தவர் தான். அப்பதான் எதிர்க்கட்சி தலைவர்களாக நம்முடைய இந்திய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கிற ராகுல் அவர்களும், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும், இன்னும் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோருமே தேசிய பேரிடராக அறிவிக்க இந்த வயநாட்டில் நடைபெற்ற அந்த கொடுமையை தேசிய பேரிடராக அறிவிங்கன்னா திரும்பி கூட பார்க்கல, அது என்னன்னு கூட கேட்டுக்கல, அதை பத்தியே கவலையே படல. அப்ப இன்னொருத்தவங்களும் பார்லிமெண்ட்ல மக்களவையில கேட்டாங்க, மணிப்பூரும் கேரளாவும் இந்தியா தானே, ஏன் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு தெரியாதா, அதுவும் இந்தியா தான் அப்படின்னு அங்க ஒரு பேச்சு பேசும் பொழுது பிஜேபி காரங்க குதிக்கிறவன் யாரும் பதிலும் சொல்லல. இங்க குதிக்கிற 420 மலை, இப்ப அடிக்கடி பதவியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வாசுகி, அதை போல இந்த தமிழ் இம்சை போன்றவர்களும் இது சம்பந்தமாக எதுவும் பேசல, பக்கத்திலே இருக்குன்னு கூட அதை பத்தி கவலைப்படல. ஆனா அங்க வேணும்னே அவர்கள் சொல்லும் பொழுது ராகுல் நின்ன தொகுதி, இப்பொழுதும் காங்கிரஸ் வெற்றி பெறுகிற தொகுதி, அந்த தொகுதி மக்கள் எப்படி அழிஞ்சு போன இந்தியானே நினைக்கல. கொடுமைகள் பண்ணும் பொழுதே விரைவில் அங்கு தேர்தல் வர இருக்கிற காரணத்தினால் போகாம இருக்கக்கூடாதுன்னு நரேந்திர மோடி ஒரு பிளான் பண்ணி அரசியல் சதி மாதிரி ஹெலிகாப்டர்ல போய் எத்தனை நாட்களுக்கு பிறகு ஹெலிகாப்டர் போய் 4 இடத்துல இறங்கி போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அப்பையும் கேட்கிறாங்க தேசிய பேரிடராக அறிவிக்க முடியுமான்னு. அதுக்கு பதிலே சொல்லாம இந்த சூழ்நிலையில் வயநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரழிவு பேராபத்தை யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு முறையாக சரியாக ஒரு அரசாங்கத்தின் கடமையை செய்யவில்லை. அது மட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, பேரிடர் நிதியை கொடுக்க மாட்டாங்களா. ஆனா பீகாருக்கு 560 கோடி வருமுன் காப்போம் பேரிடர் நிதியாம் மோடி கொடுத்திருக்கிறார். வருமுன் காப்போமா, வருமுன் காப்போம் பேரிடர் நிதிய வருமுன் காப்போம் நிதின்னு சொல்லி இவங்களுடைய பீகாருக்கு கொடுத்திருக்கிறார். இதை போல குஜராத், பீகாரு, யூபி இந்த மாதிரி இடங்கள்ல வர்றதுக்கு முந்தையே பணம் தள்ளி கொடுப்போம். நாங்க என்ன மழை கொஞ்சம் பேச்சுனா உடனே 10,000 கோடி கொடுப்போம். ஆனால் தென்னக பகுதியில் திராவிட மண்ணாக அவர்கள் பார்க்கக்கூடிய நம்முடைய நாட்டில், தமிழ்நாடாக இருந்தாலும் கேரளமாக இருந்தாலும் நாங்க இப்படிதான் செய்வோன்ற மாதிரி காட்டியிருக்கானுங்க. இப்ப நடிச்சுட்டு போயிருக்காரு. இந்த நடிப்பெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுபடாது. நீங்க வேணா பாருங்க, ஏற்கனவே அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வாக்குகள் கூட இனி கிடைக்காது. அந்த அளவிற்கு மக்களிடம் வெறுப்பை பெற்றுக்கொண்டு பிஜேபி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு, இன்னும் கூட மணிப்பூருக்கு மோடிக்கு போல, இன்னும் கூட போய் பார்க்கல. துப்பாக்கியை வச்சுக்கிட்டு காவல்துறையினுடைய அதிகாரிகள் எத்தனை பேர் கண்ணீர் விட்டாங்க. எங்க கண்ணு முன்னால கொடுமை நடக்குது, ஆனா எங்களுக்கு உத்தரவு கிடையாது, நாங்க போய் தடுக்க முடியாது, அவர்கள் வெட்டி கொண்டு சாகிறார்கள், அதை நாங்க வேடிக்கை பார்த்தோம். பெண்களை எல்லாம் நிர்வாணமாக தெருவுல இட்டுக்கிட்டு போறோம், போலீஸ் ஜீப்ல இருந்துட்டு நாங்க பக்கத்திலே கத்துதுங்க, கதறுதுங்க. ஆனா நாங்க போய் அவர்களுக்கு உதவி செய்ய முடியல. அந்த சட்டம் ஒழுங்க நாசமாக்கியது பிஜேபி மாநில அரசு. அதற்கு காரணம் அதானி, அம்பானி அவர்களுக்கு தேவையான அந்த நிலத்தை கைப்பற்ற நடைபெற்ற தூண்டிவிடப்பட்ட கலவரம். இதெல்லாம் மோடிக்கு தெரியும், மோடியுடைய திட்டம் தான். அதனாலதான் மோடி அங்க போய் பார்க்கவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை மறுத்து நான் அப்படிலாம் செய்யல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு போக வேண்டியதானே. போகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இது வயநாட்டுல வந்துடக்கூடாது, தேர்தல் அந்த தொகுதிக்கே வரப்போகுதுன்னு உடனே மக்கள் சரியான பாடம் கொடுப்பாங்க. இப்ப மக்களவையில எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அங்க போறாரு, போய் மக்கள்கிட்ட பேசுறாரு. அவங்க கேள்வி கேட்கும் போது இந்த பிரச்சனையை நான் அரசியலாக்க விரும்பவில்லை, இந்த சமயத்துல வயநாடு மக்களோடு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்வது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவராக அவருடைய பேச்சு இருக்கிறது. ஆனா இங்க மற்ற இயக்கத்தை ஒன்றிய அரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த பிரதம அமைச்சர் போயிருக்காரு, இன்னும் முன்னாடியே போயிருந்தா நல்லது, ஆனா இப்போதாச்சும்
பல்வேறு பிரச்சனைகள்ல இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல பங்களாதேஷில் பெரிய அளவுக்கு அங்கே மாணவர்களுடைய போராட்டம் வெடித்து அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இந்தியாவுக்கு தப்பி வந்திருக்கிறார். இந்த சமயத்தில் கூட அந்த நாடு நமக்கு ஏற்கனவே நல்ல அளவுக்கு நமக்கு நட்பு நாடாக தான் இருந்தது. இப்போ போகிற போக்க பார்த்தா இவர்களுடைய எந்த கொள்கை முடிவு, வெளியுறவுத்துறையில் என்ன முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னு கூட அவங்க இதுவரைக்கும் தெளிவாகவே சொல்லவில்லை. இப்போ அருகாமையில் எல்லா நாடுகளையும் பகை நாடுகளாக ஆக்கிவிட்டார். இப்போ நேபாளம் அது மாதிரி போயிடுச்சு. இப்போ மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பங்களாதேஷும் இது மாதிரி போயிடுச்சுன்னா நமக்கு எதிர்காலத்தில் பாதுகாப்பு என்பது பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாகும். இப்போ இந்த பாதுகாப்பு விஷயங்களில் வெளியுறவுத்துறை சிறந்த அளவுக்கு செயல்படுமா என்று தெரியாமல் இருக்கிறது. இந்திய நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன, அந்த பங்களாதேஷ் நடந்தவங்களுடைய நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்ன கருதுகிறது என்றே இன்னும் இதுவரைக்கும் சொல்லாமல் இருக்கிறதே பெரிய அளவுக்கு நமக்கு பாதுகாப்பை கேள்விக்குறியாகுமா என்று நினைக்க வேண்டியது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கு. அந்த வெளியுறவுத்துறை கொள்கையே நரேந்திர மோடி அமித்ஷா கூட்டம் நாசமாக்கிடுச்சு, சீரழிச்சிருச்சு. இந்தியாவை சுற்றி இருக்கின்ற நாடுகளை பகை நாடுகளாக இல்லாமல் நெருங்கிய உறவுள்ள நாடுகளாக மாற்றினார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் பங்களாதேஷ் அதற்கு முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற அந்த போர்க்களத்திற்கு போராட்டத்திற்கு துணை நின்றார்கள். அது ஒரு பெரிய அரசியல் சாதுரியம் அது. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் இவர்களுக்கும் ஏற்படுகின்ற அந்த நிலையில் கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட பங்களாதேஷ் தனியாக நாடாக உருவானது. முஜிபுர் ரஹ்மான் தலைமையில ஆட்சிகள் அமைக்கப்பட்டது. இந்தியாவோடு நல்லுறவு, அது கவனிக்கணும். நமக்கு என்ன தேவை, நம்முடைய நாட்டுக்கு என்ன நன்மன் தான் ஒரு அரசு கவனிக்கணுமே தவிர அந்த நாட்டினுடைய நிலையை பற்றி நீ என்ன கவலைப்படுற, உனக்கு அந்த நாடு துணையா இருக்கா, இந்தியாவிற்கு உறவா இருக்கா? இப்ப பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவிற்கு எத்தனை விதமான உதவிகள், இங்கிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக உறவு நிலையில இருந்தது. இப்ப ஹசீனா அவர்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில்தான் இந்த மாறுபாடுகள், இந்த போராட்டங்கள், மாணவர் போராட்டம் கிளம்புது. அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் பொழுது யாரெல்லாம் உள்ள போறாங்க, தூண்டி விடுபவர்கள் யார், அதனுடைய நிலைகள் என்ன, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்தியா அந்த நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு அமைதியை உருவாக்க குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? ஹசீனா அங்கேன்னு நீங்க வந்தாங்களாம், வந்த உடனே நாங்க தாங்க அவங்களை காப்பாற்றணும், இது டைலாக் பேசிக்கிட்டு போட்டோ போட்டுக்கலாம் பேப்பர்ல. ஆனா இந்தியாவுக்கு அந்த நாட்டினுடைய உண்மையான உறவு நிலைகள்ல என்ன கேடு நடந்திருக்குன்னு அது பார்த்தாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? பாகிஸ்தானும் சீனமும் இப்ப பங்களாதேஷ் மேல ஒரு கண் வச்சு போறான். சீன தேசத்தினுடைய தொடர்புகள் உள்ள இருக்குன்னு உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சீனாவின் தூண்டுகோல் அப்படின்னும் பொழுது இன்றைக்கு புதிய அரசுகள் அமைக்கப்பட்டு வந்தால் அந்த அரசு இந்தியாவிற்கு நட்புறவாக இருக்க வாய்ப்பு குறைவு, வாய்ப்பு வரவே வராதுன்னு பல அரசியல் விற்பனருடைய கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த பக்கம் பாகிஸ்தான் பகை நாடு, இந்த பக்கம் சீனம் பகை நாடு, இந்த பக்கம் பங்களாதேஷ் பகை நாடா. அதற்கு அடுத்ததாக இலங்கையை எடுத்துக்க. இந்த இலங்கை என்ன எவ்வளவு பெரியது, அது இலங்கையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்ப இவர்கள் நினைத்தால், யாரு நரேந்திர மோடி அமித்ஷாவை நினைத்திருந்தார் 2-3 மாசத்துக்கு முந்தி கூட இலங்கை பொருளாதாரத்திலே நொடிந்து போய்விட்டது, ஆகவே இலங்கைக்கு இந்தியா உதவி செய்து போய் தூக்கிக்கிட்டு கொஞ்ச தூக்கிக்கிட்டு நிறுத்தினீங்கள, அப்ப நீனு அக்ரிமெண்ட் போட்டிருக்க வேணாம்? இந்தியாவில இதுவரையில் இல்லாத அளவிற்கு, இதுவரைக்குமே கிடையாது, இந்த ஒரு வருஷத்துல நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களை 100கணக்கான பேர்களை கைது பண்ணிருக்க, அந்த போட்டெல்லாம் உடைச்சிருக்க, இப்பயும் சிறையில இருக்கிறாங்க. அவர்களுக்கு வாழ்க்கை நிலையவே ஆதாரத்தையே கெடுத்து குட்டிச்சோரகர் வேடிக்கை பார்த்து உட்கார்ந்திருக்கு நரேந்திர மோடி கூட்டம். அப்ப என்ன அர்த்தம்? இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கும் இவர்கள் என்ன மாதிரி உறவு வச்சிருக்கிறாங்க? இலங்கைக்கு நீ இவ்வளவு தாவி குதிச்சு உதவிக்கு போறிய, அந்த பார்லிமெண்ட்லயே இலங்கையில உன்னை பத்தி பேசுறாங்க. அமித்ஷாவுக்கு நீ வாங்கி கொடுத்த அந்த கரண்ட் சம்பந்தப்பட்ட இதுல மின்துறை சம்பந்தப்பட்ட இதெல்லாம் அமித்ஷா கம்பெனி போய் அங்க பாக்குது உற்பத்திய. அது பார்லிமெண்ட்லயே எதிர்த்து இந்தியாவை கண்டிச்சு கூட இலங்கை பார்லிமெண்ட்ல பேசப்பட்டது. அந்த இலங்கையில நீ இத சொல்லி இருக்கணும், செய்திருக்கணும், எதுவுமே செய்யல.
இன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதையும் தடுத்து நிறுத்துறதுக்கு இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நரேந்திர மோடி கூட்டம் என்பது இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக இல்லை. இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாத்து இந்திய மக்களுக்கான நன்மையை செய்கின்ற நோக்கத்துல இல்ல. வேறு எந்த பிரைம் மினிஸ்டர் ஒண்ணும் வேணாம். நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற பொழுது ஏற்கனவே நடைபெற்ற ஒரு பெரிய காரியத்திற்காக அவர் பகிரங்கமாக மன்னிப்பை கேட்டார். பக்கத்துல இருக்கிற நாடுகள்ல சில பிரச்சனைகள் இருக்கும்போது பகிரங்கமாக மன்னிப்பை கூட கேட்டிருக்கிறார். அதை எல்லாருமே பார்த்துருக்கிறோம், எல்லாருமே படிச்சிருக்கிறோம். எதுக்கு இதை சொல்றோம்னா, நீங்க ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்து நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றுறதுக்கு தான் அரசாங்கம் நடத்துறதை தவிர, இன்னைக்கு மறுபடியும் இலங்கையினுடைய தொல்லை தொடருது. இப்ப பங்களாதேஷ நீயே ஆரம்பிச்சு வச்சுட்ட. அவங்கள என்ன பண்ணிருக்கணும்? போய் ஒரு அமைதியை ஏற்படுத்த இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அங்க இருக்கிற அந்த இவங்களெல்லாம் கூப்பிட்டு, இப்ப உட்காந்துருக்காங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச, என் ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு பேசுங்களேன். பேசிட்டு என்ன செய்யலாமா அதை விட்டுட்டு அவங்கள கொண்டாந்து இங்க வச்சுக்கிட்டு, அவங்க வந்துட்டாங்க, இங்க ஹசீனா இங்க வந்துட்டாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு இவர் ஒரு பெரிய இது மாதிரி அரசியல் பண்றது காட்டுறது, அவங்கள லண்டனுக்கு போறதுக்கா அவங்க எங்க போறதுக்கு அந்த வேலைகளை பார்க்கறதுக்கு முந்தி அந்த நாட்டில ஏற்பட்டக்கூடிய நிலையை இந்தியா ஏதேனும் ஒரு நல்லது செய்யறது நினைக்குதானா? இல்லை. அதுதான் நம்முடைய பார்வை. ஆக பாரதிய ஜனதா என்ற தீய சக்தி, பாசிஸ்டுகள், ஹிட்லரிசத்தின் தொடர்புகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் ஓரளவுக்கு விரட்டப்பட்டால் ஒழிய, இந்தியாவினுடைய அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்டால் ஒழிய இந்தியாவிற்கு நல்ல காலமே கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல இப்ப அடுத்த கட்டமா அதை விரிவாக்கிக்கிட்டே போறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு. இந்த சமயத்துல மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நிதி கொடுத்துருக்குறாங்க ஒன்றிய அரசுல. ஆனா தமிழ்நாடு மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு மட்டும் நிதி கொஞ்சம் கூட கொடுக்கல. இது பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்குது. தமிழ்நாட்டை முற்றிலும் புறக்கணிக்கிறார்கள். ஆனா வரி மட்டும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாங்குறாங்க. ஆனா வரி வாங்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து இது பெறக்கூடிய வருமானத்திலிருந்து அந்த மக்களுக்கு எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்வது ஒரு அரசாங்கம். இப்படி தமிழ்நாடு முதல்வர் பதவியேற்ற போது சொன்னாங்க, நான் ஓட்டு போட்டவங்களுக்கு முதலமைச்சர், ஓட்டு போடாதவங்களுக்கு முதலமைச்சர். எனவே ஓட்டு போடாதவர்கள் ஏன் ஓட்டு போடலை என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நான் செய்வேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒன்றிய பிரதம அமைச்சராக இருக்கக்கூடியவர் எல்லா மாநிலங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும், எல்லா மாநிலங்களிட்டந்தும் வரி வாங்குறாங்க. இந்தியாவிலேயே மிக அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற போது தமிழ்நாடு வைக்கக்கூடிய திட்டங்களுக்கு முறையாக நிதியை ஒதுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் முற்றிலுமாக இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை புறக்கணிப்பது எந்த வகையில் நியாயம்? நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை. நாம பார்ப்பது மட்டுமல்ல, மக்களவையில என்னுடைய அன்பு சகோதரர் ஆற்றல் மிகுந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தயாநிதி மாறன் அவர்கள் இத கொஸ்டின் பண்றாங்க. இந்த மெட்ரோ ட்ரெயினுங்க 2வது கட்ட இதுக்கு நிதியை எப்போ ஒதுக்க போற? 3 ஆண்டுகளாக ஏன் ஒதுக்காம இருக்கு? 3 இயர்ஸ், 3 வருஷமா ஏன் ஒதுக்காம இருந்தீங்க? இப்படியே இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் தமிழ்நாடுன்னா ஒதுக்கணுமா என்றெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில 118.3 கிலோமீட்டர் அந்த மெட்ரோ செகண்ட் 2வது கட்ட பாதை அமைக்க 62,246 கோடி அதற்கான திட்டத்தை தயாரித்தது யாருன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு. அதுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் கேட்டாங்க, அவன் கேட்டான். ப்ராஜெக்ட் தயாரிச்சு இந்த அளவுக்கு செலவுன்னு சொல்லிட்டு கிளீனா போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பியதற்கு பிறகு அதை வாங்கி வச்சுக்கிட்டு இட் இஸ் அண்டர் கன்சிடரேஷன், பரிசீலிக்கப்படுகிறதுன்னு 3 ஆண்டுகள். இந்த மாதிரிலாம் இருக்கலாமா? 3 வருஷமா மோடி கீழே போட்டு அது மேல ஏறி உக்காந்துக்கிட்டு கதை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இது கேள்வி கேட்கும் போது அதுக்கும் ஒண்ணுமே பதில் சொல்ல. அனைத்து பணிகளையும் மாநில அரசே செய்து கொண்டு வருகிறது, நிதியையும் மாநில அரசு தான் இப்பொழுது போட்டு கொண்டு இருக்கிறது என்று கூறிட்டு நாக்பூர், பூனா, கான்பூர், ஆக்ரா, அகமதாபாத், சூரத்
ஆகிய இடங்களில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒப்புதலும் நிதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இத பார்லிமெண்ட்ல ஒரு பதில் சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய எம்பிகள்லாம் எடுத்து இது என்ன நியாயமா? நாங்களாம் ஏன் எங்க நாட்டுக்கு ஏன் எங்க தமிழ்நாட்டு மாநிலத்தை இப்படி ஒதுக்குறீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு மாநிலத்துல மாநில அரசே இப்ப வேலையை ஆரம்பிச்சிருக்கு, மாநில அரசே நிதியும் ஒதுக்கி கொண்டு செய்து பிறகு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய பங்கை பிறகு கொடுக்கிறோம். இது என்னது? இது திட்டம் மெட்ரோ ரயில். ஆனா அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை 3 வருஷம் தள்ளி போட்டார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு நீ சிரமம் கொடுத்தாலும் சரி, எதிர்காலத்தில் தமிழ்நாடு போக்குவரத்திலே மிகப்பெரிய அளவிற்கு சென்னையில சிரமங்கள் வரும். மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, எல்லா இடத்திலையும் டிராபிக் ஜாம் ஆகுது. அப்போ மெட்ரோ ரயில் பாதை நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கிற அக்கறை கொஞ்சம் கூட இந்த பிஜேபி பாவிகளுக்கு இல்ல. காவிகள் இங்க கதை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே தவிர என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஆளுக்காக சொல்ற, நீ என்ன பண்ணிருக்கணும்? நம்மள போயிட்டு நீயும் உன் பதவிக்கு வரணும்னு இந்த கோயம்புத்தூர் ஒரு எம்எல்ஏ இட்டுக்கிட்டு போயிட்டு நாங்க எப்படிங்க தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்க முடியும்? எங்களுக்கு எவன் மதிப்பான்? நீங்க உடனே எங்களுக்கு மெட்ரோவில் அந்த செகண்ட் இது இருக்க அந்த கட்ட பணியை உடனே ஆரம்பிக்கிறதுக்கு நிதி ஒதுக்குங்க. பீகாருக்கு ஒதுக்குறீங்க, சூரத்துக்கு ஒதுக்குறீங்க, எங்களுக்கு கிடையாதான் கேட்டுட்டு பேட்டி கூட. அப்போ உன் கட்சியை பத்தி கூட 4 பேர் நல்ல விதமா நினைக்கலாம். அதையும் பேசு. தொடர்ந்து மதுரை எய்ம்ஸ்ல அப்படியே கிடக்குது நிதி ஒதுக்காம, அதையும் பேச. இதெல்லாம் போய் பேசி வாங்கிட்டு வர்றதுக்கு வக்கு இல்லாத இந்த கூட்டம் திமுக மீது, நம்முடைய நல்ல அரசு மீது குற்றம் சொல்லிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மெட்ரோ ரயில் சிஸ்டத்தை இவர்களுக்கு எந்த துணையும் இல்லாம, எந்த இதுவும் இல்லாம நம்ம மாநில அரசு தான் இப்ப நவுத்திக்கிட்டு வருது. ஆனால் அதனுடைய அடுத்த கட்டமாக அவர்கள் நிதி ஒதுக்கியே ஆகணும். இப்பதான் அந்த பணியை முழுவதும் முடிக்க முடியும். நம்முடைய எம்பிகள் தங்களுடைய கடமையை செய்யறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் நீண்ட காலம் நீடிக்காது. இந்த அரசு, பிஜேபி அரசு எப்ப ஒழியுதோ அப்ப தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடைக்கும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. நம்முடைய பார்வைக்கும் அதுதான் தெரியுது. ஏன்னா எதையுமே செய்யல, நாம என்ன பண்ண முடியும்? நன்றி. நன்றி.